கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான மாலை வேளையிலே மறுபடியும் ஒன்று கூடத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்த அன்பு சகோதரர் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இப்படி மாறாத தயவு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் தேவனாய் கர்த்தனை பிள்ளைகளோடு கூட இடைபடும்படி அடியனுடைய சுயத்தை மறைத்து நீ பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை முச்செடிக்கு பதிலாக தேவதாரு ஏன் முளைக்கணும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி ஏன் எழும்பணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி பார்த்தோம்னா வசனம் சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு கீர்த்தியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும். ஒருவேளை தேவன் தனக்கு கீர்த்தி உண்டாகும்படி அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் யான்னு கேட்டால் நீங்களும் நானும் தான். நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் ஆனாலும், தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற எந்த ஆசீர்வாதங்கள் ஆனாலும், இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னா யாரை வைத்து அறிந்து கொள்ள முடியும்னா உங்களுடைய என்னுடைய வாழ்வை வைத்து தான் அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் இறங்கி வந்து ராத்திரி நடுநிசி வேளையில் ஒவ்வொரு வீடாக தட்டியெல்லாம் காமிக்கிறது இல்லை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் காண்பிக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக தேவன் காண்பிக்கிறார். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு முளைக்கும் போது அந்த ஜனங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிகள் எழும்புகிற போது அது அந்த ஜனங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தினுடைய 35, 36 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும், அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்ளுவார்கள். தேவனுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகமும் உலகத்தின் அதிபதி வேணால் பிசாசானவனாக இருக்கலாம், ஆனால் பூமியும் அது நிறைவும் யாருடையது? ஒருவேளை இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கிற ஞானம் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் தேவனாய கர்த்தர் பூமியை நதிகளுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை மனுப்புத்தருக்காய் கொடுத்தார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கும் ஒரே பைபிள் தான். பாஸ்டருக்கு வேறு பைபிள், விசுவாசிக்கு வேறு பைபிள் என்ன செய்யாது கிடையாது இல்லையா, ஒரே சேம் பைபிள். சில நேரம் விசுவாசிகள் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் பிரதர், பாஸ்டர் மாத்திரம் கொஞ்சம் கிழிஞ்ச சொக்காயோட அப்படியே என்ன செய்யணும், அவர் சுற்றிக்கிட்டே இருக்கணும். பார்க்கையே பரிதாபமாக வந்து வீட்டு வாசலில் நின்று, அக்கா இன்றைக்கி நீங்கள் கொடுத்த 100 ரூபாயில் தான் என் வீட்டில் மத்தியான சாப்பாடு அரிசி என்ன செய்யுது அப்படின்னா விசுவாசிக்கு ஒரு பெரிய ஹாப்பி. நீ கொடுத்த பணத்தில் தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், புதுசாக ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன், போன வாரம் வர நான் கிழிஞ்சு போன சட்டை தான் போட்டிருந்தேன் அப்படின்னா விசுவாசிக்கு என்னது? உங்களை சொன்னால் நீங்கள் தான் திருந்தணும், வேறு வழியே கிடையாது. அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, பைபிள் 2 பேருக்கு ஒன்று தான்.
அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவான், ஆனால் உலகத்திற்கும் உலகத்தின் அதிபதியுடைய காரியத்திற்கும் நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இதை வேறுபடுத்தி பார்த்தா நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக வாழலாம். அப்போ தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், அப்படி ஆசீர்வாதத்தின் மூலமாய், நிர்மூலமானதை கட்டுகிறதன் மூலமாய், எல்லாம் பாழாய் கிடக்கிறத பயிர் நிலம் ஆக்குறதன் மூலமாக புறஜாதிகளுக்கு ஒன்றை சொல்லுகிறார், ஐயா என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறேன் என்பதை பார் என்று தேவன் காண்பிக்கிறார். இது மாத்திரம்தான் தேவனுடைய நோக்கமா பிரதர்? இல்லை. அடுத்த அதிகாரம் 37ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கடைசி 2 வசனங்களில் 27, 28 வசனங்களில் ஆண்டவர் அடுத்த ஒரு கோணத்தை குறித்து பேசுகிறார். வாசிக்கலாம் யாராவது ஒருவர். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள், அப்படியே என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று யார் அறிந்து கொள்ளுவாங்க? சாதிகள் அறிந்து கொள்ளுவாங்க. அப்போ ஆசீர்வாதத்தை காண்பித்து நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பார் என்று நம்மை அடையாளப்படுத்தி அங்கே சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற பரிசுத்தத்தை காண்பித்து, ஐயா இந்த மனுஷனை இந்த மனுஷியை நான் எப்படி மாற்றி இருக்கிறேன் பாரு, நான் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதையும் யாருக்கு சொல்றாரு? அக்பர் தான் சாட்சி. கர்த்தர் என்ன சொல்லார்? பதே நீ உலகத்துக்குள்ளே தான் இருப்பேன், இந்த பூமியில் தான் வாசம் பண்ணுவேன், ஆனால் பூமிக்கு உப்பாக இருப்பேன், பூமிக்கு வெளிச்சமாக இருப்பேன். அப்போ சாட்சின்னு ஒன்று விளங்கணும்னா 3வது நபர் ஒருத்தர் அவசியமாக இருக்கும். உலகத்திலே கிறிஸ்தவனுடைய போலியான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரிய வேண்டியதில்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னு அவன் தான் போலியானவன். நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியணும், கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. நம்ம சாட்சினா என்ன பிரதர்? கர்த்தருக்கு தெரிந்த சாட்சி இல்லையா? 3வது ஒரு நபருக்கு நான் யார் என்பது தெரியணும், அதான் சாட்சி. கர்த்தர் அப்போ அந்த சாட்சியை எப்படி விளங்க பண்ணுகிறார்? ஆசீர்வாதத்தின் மூலம் விளங்க பண்ணுறாரு, பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் விளங்க பண்ணுறாரு. அதனால சொன்னார், ஐயா உன் வாழ்க்கையில் வருகிற மாற்றம் ஆசீர்வாதத்துக்கு நேரான மாற்றம், அது கர்த்தருக்கு கீர்த்தியாக முடியும். அதன் மூலமாய் தேவன் அந்த கீர்த்தியை தனக்கு தானே உண்டாக்கி கொள்ளுகிறார். அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாருன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, நீங்கள் என்ன தீர்மானிக்கணும்னா, ஐயா அது என்னை விட்டு போயிருமோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நிர்மூலமாகாத என்னது நித்திய அடையாளம் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அதை போதிக்கிறார். ஒருவேளை இது மாறிடுமோ, பழையபடி இது வந்துடுமோ, அது வந்துடுமோ, பழைய நிலைமை திரும்பிடுமா, ஒருவேளை அற்புதம் செய்த தேவனுடைய அந்த அற்புதத்தை காலம் ஃபுல்லாக நான் ருசிப்பேனா, இப்படியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தின் மூலமாய் கர்த்தருக்கு கீர்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு வாய் திறந்து 2 வார்த்தை சாட்சி சொல்கிறது கூட நமக்கு என்னது, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும். கர்த்தர் கேட்பார்ல, சரி இப்போ அற்புதத்தை வாங்கிட்டு என்ன செய்ய போகிறேன், வீட்டில் படுத்து தூங்க போகிறேன்னு கேட்பார்ல, அதன் மூலமாக எனக்கு என்ன கீர்த்தின்னு கேட்பார்ல, அதன் மூலமாக செஞ்ச எல்லா அற்புதத்தையும் எடுத்துக்கிடுங்க. கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தான் அற்புதம் பண்ணார். முதல் பண்ண கானா ஊரில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 2ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 11 அற்புதம் இருக்குது. அந்த 11 அற்புதத்தின் மூலமாக கர்த்தர் தான் மகிமைப்பட்டார். முதல் அற்புதம் செய்யும்போது சொன்னார், இப்போ சீசர்களுக்கெல்லாம் விசுவாசம் உண்டாக போகுதுன்னு 11ஆம் வசனத்தில் சொன்னார். முதல் அற்புதத்தை காண ஒரு திருமண வீட்டில் சொல்லிட்டு இப்போ கூட வந்து சேர்ந்துருக்காங்க ஒரு 12 பேர். இந்த 12 பேர் இன்னும் கிட்டத்தட்ட சுமார் 3-3.5 வருஷம் என் கூட என்ன செய்ய போகிறான், பயணிக்க போகிறான். அவனுக்கு முதல்ல விசுவாசம் வரணும் என்பதற்காக அற்புதம் பண்ணார்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ வேண்டுமென்றே காமதித்து 2 நாள் தாமதித்து லாசருவை உயிரோடு எழுப்ப போகும்போது சொன்னார், இப்போ நான் மகிமைப்பட போகிறேன், பிதாவாகிய தேவன் மகிமைப்பட போகிறாரு, சீசர்களே நீங்கள் அந்த இடத்துல இல்லாததுனால உங்கள் விசுவாசம் கூட போதுனார். அப்போ ஆண்டவரே எனக்கு அதிசயத்தை செய்யும், என் வீட்டில் இருக்கிற முட்சைடு என்னவா மாறணும், தேவதாருவாக மாறணும். கர்த்தர் கேட்பார், அதில் எனக்கு என்ன கீர்த்தி, அதில் எனக்காக என்ன பண்ண போகிற. அப்போ 4 வார்த்தை சாட்சி சொல்கிறது கூட நமக்கு என்னது, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் பிரதர், உனக்கு சபையில் மட்டும்தான் கூச்ச சுபாவமாக இருக்குது, ரோட்டில் பார்த்தா தலைகளை நிற்கிற, வீட்டுக்குள்ளே பார்த்தா தலைகளை நிற்கிற, உன் வாயை பெரிய ஆப்பு வச்சு அடித்தா கூட வாயை என்ன செய்ய முடியல, மூட முடியல, அப்புறம் என்ன வைக்கும்.
அப்போ தேவனை சாதாரண ஒரு சின்ன விஷயம் கர்த்தரை மகிமைப்படுத்தலன்னு எங்கிருந்து நமக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு மகிமைப்பட விரும்புகிறார். 2007 வரை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2007 3 பகுதி நேர ஊழியம். 2007 விட்டுட்டு வாப்பா எல்லாத்தையும் நான் ஆண்டவர் கூப்பிட்டாரு. அப்போ நான் அந்த தொழிலை விட்டுட்டு வரும்போது அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லா தொழிற்சலங்கள் நார்த் இந்தியன்லேருந்து வேட்சு மாத்தாரை சார்ந்த எல்லா மாத்தாருடைய ஷாப் இருக்கும். மடிப்பாக்கம் கூட்டு ரோடு 4 ரோடு கார்னரில் எனக்கு தொழில் இருந்தது. அவங்களாம் சொன்னாங்க, ஐயா கொஞ்சம் பக்தி முத்தி போச்சு, இப்போ எங்கே போயிட்டார், அவங்களுடைய சமுதாய பணிக்கு போயிட்டார், திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னான். சரி, இப்போ ஒருவேளை நான் கிழிஞ்சு போன சொக்காயோட சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். மெட்ராஸ் பாஷையிலே சொல்கிறேன். கிழிஞ்சு போன சொக்காயோட சுற்றிக்கிட்டு இருந்தால் அவன் என்ன சொல்லுவான்? நல்லா இருந்தாயா? கத்தர் நம்பி என்ன ஆயிட்டான் சொல்லுவானா மாட்டானா? ஒழுங்காக தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ ஏற்ற மாதிரி ஒரு சேட்டு கடை இருக்குது, அப்புறம் ஒரு முஸ்லீம் சகோதர கடை இருக்குது, இந்து சகோதர கடை இருக்குது. அவங்களாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருந்தான், ஆசீர்வாதமாக இருந்தான், தேவையில்லாமல் கத்தரை நம்பி போய் என்ன ஆகிட்டான், வீணாயிட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்கும்போது என்ன சொல்கிறேன், அவனுக்கு ஃபாரின்லேருந்து பணம் வருதுன்றான். இதுவரை நான் $1 கூட இங்கேருந்து நினச்சில்லை, காணிக்கையாக வாங்கலை. ஆனால் அப்படி சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? கத்தரை நம்பி போய் நல்லா இருக்கிறேன்னு தானே அர்த்தம். இன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரியே பார்க்கல என்னங்க, கரெக்டு தானே? அப்போது இப்போ ஆண்டவரை நம்பி போனால் என்ன உண்டாகும் பிரதர் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு சாட்சி தேவை இருக்கு இல்லையா? ஒருவேளை கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்த ஒரு சகோதரனால் ஒரு சகோதரியை ஆண்டவரை கத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா ஊழியத்துக்கு வாப்பான்னு கூப்பிட்டாருன்னா, அவருக்கு நான் தெரிஞ்சவனா இருந்தான்னா அவன் என்ன நினைப்பான்? சரி, பிளஸ்ஸிங் என்ன போனார், இப்போ எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறார், நம்மளும் என்ன செய்யலாம்? நல்லா இருப்பதுன்னு குற்றம் இல்லை. எகைன் சொல்கிறேன், உங்களுக்கு எங்களுக்கு ஒரே பைபிள் தான். அப்போ நம்மளும் போகலாம், ஆண்டருக்காக என்ன செய்யலாம், ஏதோ ஒரு பணியை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அந்த எண்ணத்தை எப்படி உண்டாக்குறது? அப்போ ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அழிவுகளும் நாசங்களும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்னை எவனுக்கெல்லாம் தெரியுமா ஒரு நாள் ஊழியத்துக்கு வர மாட்டான். இன்றைக்கி நிறைய பேருடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவனாய் கர்த்தர் ஒருவேளை அவருக்குள்ளே வந்த பிறகு நம்மை நன்றாகவே வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் மத்தியில் தேவன் தனக்கான கீர்த்தியை உருவாக்கிறார். அவர் கீர்த்தியாக இருக்கிறார். சொல்ல நித்திய நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக தேவன் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அவர்களுக்கு நிர்மூலமாகாத அடையாளம் நம்ம தான். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்குள் இருக்கிறோன்ற உணர்வே இல்லாமல் புலம்பலோடு வேதனையோடு என்ன செஞ்சார்? எங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நடத்துறார். ஒவ்வொரு நாளும் தேவனாய் கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறார். உங்களுக்கு விளங்காது. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளைட்டில் போன ஆட்களாக இருந்தீங்கன்னா, போயிட்டு அப்பப்போ இறங்கி வந்திருந்தீங்கன்னா, ஐயா நான் போயிட்டு இறங்கி வந்ததே கர்த்தர் செய்த அற்புதம் தோணாது. 242 பேர் செத்த பிறகு தோணும். ஒவ்வொரு நாள் நிகழ்வும் அப்படி தான். ஒருத்தர் தடுக்கி விழுந்து செத்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும், ஐயா நானும் இதே மாதிரி தடுக்கி விழுந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு எலும்புகளை கூட முறிக்காதபடி தேவன் என்ன பண்ணார், பாதுகாத்தாருங்கிறது அப்போ தான் புரியும். அதுக்கு முன்னாடிக்கு புரியாது. அப்போ ஆண்டவரே கர்த்தர் அழகா சொல்லி, நீ அடையாளம், நிர்மூலமாகாத நித்திய அடையாளம், தேவனுக்கு கீர்த்தியான கர்த்தருக்கு கீர்த்தியான அடையாளம். ஆதலால் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரிங்க, இந்த நித்திய அடையாளமாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி கட்டப்பட்டுச்சு, இதில் தேவன் எதிர்பார்ப்பது என்னன்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை இந்த அதிகாரத்திலிருந்து உங்களோடு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 55ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று முதல் தேவனாய் கர்த்தர் சொல்றார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அவர் சமீபமாக இருக்கிற சமயம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அவர் சமீபமாக இருக்கிற சமயம். அது என்ன பிரதர்? அதிகாலை ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார். அப்படியா? அப்படியே சில தேஞ்சு போன ரெக்கார்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஆரம்பத்திலேருந்து கேட்டு அப்படியே பழகிட்டோம். கர்த்தர் எப்போல்லாம் இறங்கி வந்தார் பிரதர், யாருக்கிட்டலாம் எப்போல்லாம் பேசினார், எல்லா வேலையும் இறங்கி வந்திருக்கிறார். அப்போ டைமிங் என்ன பிரதர்? விடிய காலம் 4 மணியா,
ஒரு ஆள் 4 மணிம்பாங்க, ஒருத்தர் நைட்டு 12 மணிம்பாங்க. அது அவரவர்களுடைய அனுபவம், அது அவரவர்கள் தேவனோடு உறவாடுகிற அனுபவம். டெய்லி நான் நைட்டு 12 மணிக்கு தான் ஜெபம் பண்ணுவேன் பிரதர் ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அது ஏற்புடையதான். ஒருத்தர் 4 மணின்னு சொன்னால் ஏற்புடையதான். ஆனால் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அடுத்த வசனத்தில் சொன்னார், வாசிக்கலாமே 7ஆம் வசனத்தை. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவோம். அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்திருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது பிரதர்? தேவனை சமீபமாய் கொண்டு வருகிற சமயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதிகாலை ஜெபம் சொல்றாதீங்க, மனம் திரும்புகிற ஜெபம். அதிகாலை ஜெபம் பண்ணிட்டான ஒரு வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா அவனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது? தேவனை கர்த்தர் அழகா தெளிவா சொல்ல, மனம் திரும்புகிற போது தேவன் சமீபமா இருக்கிறார். உபவாசிக்கும் போது தேவன் சமீபமா இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஒருவேளை குறித்த நேரங்கள், ஒரு நீட்சியான நேரங்களை கொடுத்து ஒரு நீளமான ஒரு நேரத்தை நான் தேர்ந்தெடுக்கும் போது தேவன் அதற்கு சமீபமாக இருக்கிறார். அதிகால வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே விழுந்தார் ஜோசுவா ஆயி பட்டணத்தில் தோற்று போகும்போது. எப்போ கர்த்தர் இறங்கி வந்தார் தெரியுமா? காலையில கிழிச்சிட்டு விழுந்துட்டார். சாயங்கால வேளையில் தேவன் இறங்கி வந்தார். அப்போ பிரதர் யாருமே சொல்லியே பிரதர் சாயங்காலம் கர்த்தரை தேடினா கிடைப்பார் சொல்லவே இல்லையே பிரதர். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளோடு தேவன் இடைப்பட்டார். பகலின் குளிர்ச்சியான வேலை இது, சாயங்கால வேலை. அப்போ பிரதர் சாயங்காலம் தான் அவர் வர பிரதர். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுறது அது பிரச்சனை இல்லை. காலையில் ஜெபம் பண்ணுறீங்களா, மத்தியானம் ஜெபம் பண்ணுறீங்களா, ராத்திரி ஜெபம் பண்ணுறீங்களா, நடுநிசி வேலை ஜெபிக்கிறீங்களா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மனம் திரும்புதலை தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனை என் சமீபத்தில் என்னுடைய பட்சமாக நான் கொண்டு வருகிற ஒரு ஜெபம்னா அது மனம் திரும்புகிற ஜெபம். மனம் திரும்பேன் இருக்கா பிரதர்? என்கிட்ட எந்த குறைன்னு சொல்கிற ஒரு மனுஷனாலும் கர்த்தரை கண்டடையவே முடியாது. 1000 குறை இருக்கு. ஒரு தம்பி சொன்னா, அண்ணே நான் எப்படி நான் ஜெபம் பண்ணுறது? கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறான். நான் சொன்னேன்ப்பா உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்துக்க, அந்த பேப்பரில் உனக்கு கர்த்தர் என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் குறையா ஒருவேளை சின்ன வயசுலன்னு சொன்னார் எல்லாத்தையும் எழுதுனேன். அவர் ஒரு 4 பேப்பர் எழுதி சொன்னா, அண்ணே 4 பேப்பர் தாண்டி போதுனேன்னா. அப்போ ஒரு கேர் நோட்டு வாங்கிக்கன்னு. சீரியஸாக நடந்த ஒரு சம்பவம். 4 பேப்பர் தாண்டி போகுதுன்னு. அப்போ ஒரு கேர் நோட்டு வாங்கிக்கடா, வாங்கி வச்சு பொறுமையாக எழுதிக்கிட்டே இரு, எதுலலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தவறு இழைத்திருக்கிறோன்னு சொல்லி. அப்போ மனம் திரும்ப வேண்டிய நிலையில் யார் இருக்கிறோம் பிரதர்? எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் நான் தேட வேண்டிய விதமாக கர்த்தரை சமீபமாய் கொண்டு வருவதற்கு தேவையான மனம் திரும்புதலை விட்டுட்டு வேறு காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நிறைய விதவிதமான ஜபங்களை, விதவிதமான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே ஏசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 30ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிறேன் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அமர்ந்திருந்தா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லல. எப்படி அமர்ந்திருக்கணுமா? கர்த்தருடைய பாதத்தில் மனம் திரும்பி அமர்ந்திருந்தா. இதை சொல்லிட்டு பின்னாடி சொன்னா, நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். பிரச்சனை தப்புறகு ஓடலாம் முடியாது. அமர்ந்துரு, மனம் திரும்பி அமர்ந்துரு. நம்ம என்ன செய்கிறோம் பிரதர்? அதற்கான வழிகளை தேடுறோம். குதிரை மேலே ஏறி வேகமாக ஓடி போயிடுவேன். நீ அமெரிக்காவுக்கே போனாலே அங்கேயும் உனக்கு பிரச்சனை தொடங்கும். உங்களுக்கு விசா எடுத்து அந்த மவுண்ட் ரோட்டில் க்யூவில் நின்று எல்லாத்தையும் காமிச்சு நீங்கள் விசா எடுத்து போனோம். ஆனால் விசாவே இல்லாமல் ஒருத்தன் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளைட் ஓடி இறங்கும் போதே அங்கே நிற்பான். யார்? உங்கள் சத்துரு. விசாசனுக்கு விசாலாம் தேவையில்லை. நீங்கள் போய் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிடுவான்? வந்து அங்கே நச்சுன்னு இறங்கி வெயிட் பண்ணான், வாடாம போனேன்.
அப்போ கர்த்தர் சொல்ல எங்கேயும் நீ ஓட முடியாது. அதை விட வேகமாக பிசாசு என்ன செய்வான்? துரத்துவான். நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தா போதையா, நீ எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நினைச்சுவார், உன்னை ரட்சிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்க விளங்கி கொள்ளுங்க. தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா அதில் சொல்லுகிற வார்த்தைகள் லைனா இடம் பெறுது. அதுக்கு முன்னாடி கூட சொன்னார் பாருங்க, ஒன்று ஓட நினைக்கிறான், இல்லைன்னா என்ன செய்யறான் பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமே, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகளும், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்தருமா இருக்கிறார்கள். பைபிளை தியானிக்க இஷ்டம் இல்லை, வசனத்தை கேட்க இஷ்டம் இல்லை, குத்துற வசனங்களை கேட்பதற்கு உண்மையாகவே என்னல்ல, விருப்பமே இல்லை. கர்த்தர் இடிக்கக்கூடாது, ஆனால் ஆவியானவர் என்ன பேசுவார் பைபிள் சொல்லுது. அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்றாரு? கண்டித்து உணர்த்துகிறார் வசனம் சொல்லுது. அப்போ ஆவியானுடைய வேலை என்ன? தருவேன் உனக்கு கழுதையை தருவேன், குதிரையை தருவேன் என்பதல்ல. வரும்போது 2 வீலில் வந்தியா, போகும்போது 4 வீல் வரும் அப்படி என்பதல்ல. என்னங்க வேணா அப்படி போகும்போது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகிற கார்லேருந்து வேணா 2 வீல் கலண்டு வரும். இப்போ இன்றைக்கி ஆவியானுடைய ரோல் என்ன பிரதர்? கழுதையை தருவேன், குதிரையை தருவேன், வீட்டை தருவேன், காரை தருவேன்றது மட்டும்தான் ஆவியானுடைய ரோலாக இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறார், இல்லை கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் கேட்க எனக்கு மனதில்லை. யாருக்கு பிரதர்? விசுவாச கூட்டத்துக்கு மனதில்லை. இப்போ மனதில்லாமல் நினைச்சிடலாம் பிரதர். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி, தரிசனம்லாம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாக எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து, தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டிங்கள் என்று தீர்க்க தரிசனத்தை போய் கேட்குறான். நீ யதார்த்தமாலாம் தீர்க்க தரிசனம் சொல்லாத, கர்த்தர் சொன்னதெல்லாம் என்று சொல்லாத, கொஞ்சம் மாயமாக உன்னை திருஷ்டித்து. நீங்கள் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. நான் சொல்ல வசனம் போட்டிருக்கு. வேதத்தை கேள பிரியமில்லாத ஜனம் என்ன செய்யுதுன்னா தீர்க்க தரிசனத்துக்கு ஓடுது. அப்போ நீ தீர்க்க தரிசனத்துக்கு விரோதியாக நான் கேட்காதீங்க, விரும்புவேன். அதை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ நான் தீர்க்க தரிசனத்தை வெறுக்கிற ஆள் இல்லை. ஆனால் ஜனக்கூட்டம் என்ன செய்து பிரதர்? வசனத்தை கேட்க பிரியம் இல்லை, கீழ்படிய பிரியம் இல்லை. தீர்க்க தரிசனத்தை போய் சொல்கிறாங்க, யதார்த்தமாக எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லாத, நீ யதார்த்தமாக ஒன்றையும் சொல்லாத, நீ தீர்க்க தரிசனத்தை காணவும் செய்யாத, நீ மாயமானதை உன்னை தரிசித்து என்ன செய்யணும், இதமான சொற்களை சேர்த்து எனக்கு அப்படியே பூசி மொழிகி என்ன அனுப்புன்னு கேட்குறான். எங்கள் மீட்டிங்கு ஒரு சகோதரர் கூப்பிட்டுருந்தேன். அவர் எங்கள் சபையில் எல்லாம் ப்ரேயர்லாம் முடித்த உடனே எல்லாருக்கும் ஜோம் பண்ண வந்தவங்களாம் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். நான் பக்கத்தில் நின்றுருந்தேன். எல்லாம் காமனான தீர்க்க தரிசனம் தான். கர்த்தர் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உன்னை இப்படி பாரு, நீ கடல் கடந்து போக போகிற, உன்னை கர்த்தர் இப்படி உயர்த்த போகிறான்னு ஒரு 20 நிமிஷம். அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். அப்போ எங்கள் சபையில் வாலி பிள்ளைகள் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னென்னா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற பழக்கம். அப்புறம் நிறைய பேர் நின்று ஜோம் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமாக வர்றதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் உண்டு, அவருக்கு ஒரு ஆசை போய் ஜோம் பண்ணிடலான்னு அவரும் போய் முட்டு போட்டார். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவரும் முட்டு போட்டார். அவருக்கு ஒரு 20 நிமிஷம் அதே தீர்க்க தரிசனம் ஓடிச்சு. ஞாயிற்றுக்கிழமை இது நடக்குது. சனிக்கிழமை அன்றைக்கி அந்த 2 வாலிப பிள்ளைகள் இங்கே கொயரில் உண்டு. அதனால் ப்ராக்டிஸ், ஆயத்த ஜெபம்லாம் நடக்கும். அப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்திருந்தார். அந்த 2 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏம்மா ரெக்கார்ட் பண்ணிட்டு போனல அந்த காரியம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா. இந்த 5 நாளில் எத்தனை முறை கேட்டேன்னே அவள் உடனே சொன்னா, ஒரு நாளைக்கு 5-6 முறை கேட்டுருவேன் பிரதர்னா. கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்குன்னே, அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கும்னா. அர்த்தம் கேசத்திற்கு சொல்கிறேன், இதமான சொற்களை பயன்படுத்தி நீ மாயமாக கூட சொல்லு, பட் எனக்கு குழுன்னு இருக்கணும். யார் விரும்புகிறா? நான் என் சொந்த கதைலாம் சொல்லலை. அப்போ எங்களுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டரை கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேம்மா, உன்னை குறித்து பர்சனலாக ஏதாவது ஆள் இருக்குதான்னே. இல்லைன்னா அப்போ இதை இன்னொருத்தர் கேட்கலாமான்னு. சரி எங்கள் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கார் பாரு, அவர்கிட்ட கேட்க சொல்லிடுறேன். இங்கே வாரன்னே. என்னன்னாரு,
அந்த பிள்ளைக்கு சொன்ன தீர்க்கதரிசி நீயும் கேளு அப்படின்னு. அவர் எதுக்கு அப்படின்னா, கேளியா சும்மா அப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு சொன்னார், எனக்கு சொன்ன மாதிரியே இருக்குன்னாரு. இன்னும் 1000 பேர் வந்தாலும் சொல்லுவார். 1000 பேருக்கும் குழு குழுனே இருக்கும். இப்போ தீர்க்கதரிசனம் இல்லையா? இருக்கியா? தீர்க்கதரிசனம் இல்லைன்னு யார் சொன்னா? நீ பாவத்தில் போகும்போது உன்னுடைய பாவத்தை சொல்லணும் இல்லையா? நீ மனம் திரும்புன்னு சொல்லணும் இல்லையா? அது மட்டும் எப்படி தீர்க்க தரிசனத்தில் வராது? ஒருவேளை கர்த்தர் உங்களை அவமானப்படுத்த விரும்பல பிரதர், எத்தனை முறை அவமானப்படுத்த விரும்பாமல் இருப்பார்? எத்தனை முறை இருப்பார்? ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சொல்லித்தானே ஆகணும். ஒன்று செய்தியின் மூலமாக சொல்லணும், அல்லது தனித்து சொல்லணும், அல்லது நீங்கள் உட்காந்து தனித்து வேதத்தை வாசிக்கும் போது உனக்குள்ள இப்படி ஒரு குறை இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ ஜனம் என்ன ஆயிடுச்சு பிரதர்? ஒன்று பைபிளை ரீட் பண்ணுறதுக்கு பிரியம் இல்லை, நல்ல செய்தியை கேட்கறதுக்கும் பிரியம் இல்லை, ஆனால் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு பிரியம் இருக்கு. அது எப்படி மாற்றத்தை தரும்? அப்போ தேவன் சொல்ல, மனம் திரும்பாமல் நீ மாற்றத்தை பார்க்க முடியாது. என் பாதத்தில் அமர்ந்தா நீ மனம் திரும்பு. மனம் திரும்பினா தேவன் உனக்கு சமீபமாக இருக்கிறார். அந்த சமயத்தில் நீ தேவனை தேடினா அவரை ஈஸியாக நீ என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அப்போ அமரும்போது, கர்த்தருடைய பாதத்தில் அமரும்போது எனக்குள்ளே எழும்ப வேண்டிய கேள்வி என்ன பிரதர்? என்கிட்ட என்ன குறை இருக்கோ நீ சொல்லுன்னான்னு நான் கேட்கணும். செய்திக்கு வரும்போது நான் என்ன கேட்கணும் பிரதர்? இன்னைக்கு ஈவினிங் வரும்போது நீங்கள் எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்களோ தெரியாது, காலையில் ஆராதனைக்கு எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு போனீங்களோ தெரியாது, ஆனால் என்ன ஜோம் பண்ணோம்? ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற குறைகள் என்னவோ எனக்கு சுட்டி காண்பியும். அதிலிருந்து என்னுடைய பலத்தால் வெளியே வர முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். என்கிட்ட இருக்கிற குறையை கடந்து என்னால் வெளிவர முடியாது. அதனால தான் 40 வருஷம் 50 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக அந்த குறை என் கூட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யுது? ட்ராவல் பண்ணுது. அதிலிருந்து யார் வெளியே கொண்டு வர முடியும்? நான் உணரணும். நான் கர்த்தர்கிட்ட கேட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவர், வேத வசனம், இந்த 3 மனுஷனை சுத்திகரிக்கும். இந்த 3 தவிர ஒரு மனுஷனை சுத்திகரிப்பதற்கு வேறு வழியே கிடையாது. வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இது 3 சுத்திகரிக்கும். வேற எதுவும் நம்ம சுத்திகரிக்காது. அப்போ என்னால் எழும்பி வெளியே வர முடியுமா பிரதர்? முடியாதனால தான் முக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உணர்வில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி வெளியே வருவீங்க? நான் செய்வது தவறில்லைன்னு வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி நீங்கள் வெளியே வருவீங்க? அப்போ இதில் தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்தா தான் நான் வெளியே வர முடியும். ஞானத்தை குறித்து போன வாரம் எங்கள் சபையில் பேசுவதற்காக மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஞானத்தை கண்டடைந்தவனுடைய முகம் பிரகாசிகன் வசனம் சொல்லுது, பிரசங்கி 8. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன்கிட்ட மூர்க்க குணம் இருக்காதுன்னு. என்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கோபம் தான். டப்புன்னு கோபம் வந்துடும். எத்தனை நிமிஷம் இருக்கோ தெரியாது, அது ஒரு சில நொடியில் கூட மறைஞ்சிடும். ஆனால் வருவதை நான் எப்படி நியாயப்படுத்த முடியும்? நான் ஆண்டவரே, அப்போ நானே இன்னும் ஞானவானா மாறல போல. ஞானவானா இருக்கிறவனுடைய மூர்க்கம் என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிடும்னு சொல்லியிருக்கிறீரு. அப்போ ஞானம் அடைஞ்சிருந்தேன்னா என் மூர்க்கம் என்ன பண்ணணும்? எல்லாம் ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. அப்போ வசனத்தை வாசி நான் பிரசங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியணும். என்னை சார்ந்த எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் டக்குன்னு கோவப்படுவார். எல்லாருக்குமே தெரியும், டக்குன்னு கோவம் வந்துடும். சரி, எல்லாருக்கும் தான் தெரியுமேன்னு போக முடியாது இல்லையா? என்னங்க, அது என் இருக்கிற குறை தானே. அப்போது அது நிவர்த்தி ஆகணும், நான் யோசிக்கணும் இல்லையா? அப்படிதான் நீங்கள் யோசிக்கணும். கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்டால் தான் மனம் திரும்புதல் வரும். வெளியே வர முடியலையா? அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிப்பீங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும், இதிலிருந்து நான் எங்கே வரணும்? வெளியே வரணும். அவர் உதவி செய்வார். அப்போ வசனம் சொல்லுது, மனம் திரும்பினா தான் தேவன் சமீபத்தில் வருவார். அதிகாலை ஜெபிக்கிறதுனால இல்லை. அதிகாலை ஜெபிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு எழும்பணுன்னே மருமகளை டார்ச்சர் பண்ணுற மாமியாருக்கு எப்படி கர்த்தர் வெளிப்படுவார்? நீங்கள் வயசானவங்களுக்கு தூக்கம் ஜாஸ்தி வருமா? சின்ன பிள்ளைகளுக்கு தூக்கம் ஜாஸ்தி வருமா? சின்ன பிள்ளைகளுக்கு தான் தூக்கம் ஜாஸ்தி வரும். வயசான தூக்கம் வராது. இதுக்கு தூக்கம் வராது பாட்டிமாருக்கு. இது 5 மணிக்கு எழும்பி சோ பண்ணிட்டு காலையில் 6 மணிக்கு எழும்பி தூங்கிட்டு இருக்கிற மருமகளை டார்ச்சர் பண்ணா என்னங்க? ஒரு கர்த்தர் எங்கேருந்து அதிகாலை இறங்குவார்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படி இறங்குவார்? அதே தான் ரிவர்ஸில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் மருமகளாக இருந்தால் மாமியார் எப்பவுமே 2ஐயும் சொல்லிட்டு போயிடணும். அப்போ தான் நமக்கு சேஃப்.
ஏன்னா உள்ள மருமகள் உட்காந்துருப்பாங்க, மாமியார் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க. அப்போ நல்லா கவனிங்க, மனம் திரும்பாமல் ஒரு காரியமோ ஒரு வேலை இல்லாமல் நான் அதிகாலை ஜோம் பண்ணையா கர்த்தர் எனக்கு வரணும் வரமாட்டார். மனம் திரும்ப வருவார். நீ மத்தியானம் ஜோம் பண்ணாலும் வருவார், நீ ப்ரேயர் ரூமில் உட்காந்து ஜோம் பண்ணாலும் வருவார், பெட்ரூமில் உட்காந்து ஜோம் பண்ணாலும் வருவார், ரெஸ்ட் ரூமில் உட்காந்து மனம் திரும்பி ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் அங்கேயே இறங்கி வருவார். இப்போ சமீபத்தில் நான் எப்படி கொண்டு வர்றேன், என்னுடைய அருகாமையில் தேவனை எப்படி கொண்டு வருவேன், மனம் திரும்பு. அதுதான் ஆண்டவராய் சொன்னார், ஐயா தேவனிடத்திற்கு திரும்ப கடவன். அதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மனம் திரும்ப சொல்லிட்டு எங்கே வருன்னு சொல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா? அதனால சொன்னார், யார்கிட்ட மனம் திரும்பி வா, உன் தேவனிடத்திற்கே திரும்பி வானார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மனம் திரும்பலை குறித்து ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். ஓசியா 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்திற்காகவும் திராட்சை ரசத்திற்காக கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். படுக்கையில் கிடந்தா கூட சிலவன் திருந்துறதில்லை. அப்பவும் திராட்சை ரசத்துக்கு தான் நினைச்சான், தானியத்துக்கு தான் ஆண்டவரை தேடுறான். அவனுக்கு என்ன பேர் சொன்னார்? 16ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆனால் கர்த்தரிடம் போகவில்லை. இந்த மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர்கிட்ட வரலன்றார். திரும்பிட்டாயா, வந்துட்டாயா, நான் ஏன்ட்ட வரல. இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா, மனம் திரும்ப இல்லாமல் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், வந்திருக்கிற ரைட்டு, ஆனால் ஏன்ட்ட வரல, நீ உன்னதமானவரிடத்திற்கு வரல. அப்போ எதுக்கு வந்த பிரதர்? தானியத்துக்காக வந்திருக்கிறேன் பிரதர். கர்த்தர் சொல்வார், வந்திருக்கிற ஆனால் ஏன்ட்ட வரல. நான் திராட்சை ரசத்துக்காக வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்வார், வந்திருக்கிற பட் ஏன்ட்ட வரல. தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுப்பது தேவனுக்கு ரொம்ப சிம்பிளான வேலை. ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது மனம் திரும்புதல். அதனால சொன்னார், தேவனிடத்திற்கே திரும்பியா என்கிற வார்த்தையை தேவனாய் கர்த்தர் பேசும்போது சொன்னார். அதுக்கு அடுத்து பாருங்க, 8ஆம் 9ஆம் வசனங்கள் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ தூரமாக இருக்கோ அவ்வளோ தூரமாக இருக்குன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? உன் நினைவு வேற, என் நினைவு வேறையா? அது அவர் ரெண்டும் அவ்வளோ தூரமாக இருக்குது. வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரமாக இருக்குதோ அவ்வளோ தூரமாக இருக்குன்னு சொன்னார். என்ன சொன்னார்? அவ்வளவாக உயர்ந்திருக்கிறது. பூமியை விட வானம் எப்படி உயர்ந்திருக்குதோ அப்படி தான் யா, நீ நினைக்கிற நினைவை விட நான் உன்னை குறித்து நினைக்கிற நினைவு பெரியது. எல்லா வீட்லையும் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கு. அந்த பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஏதோ ஒன்று நம்ம சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பிள்ளைக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் உண்மையான ஒரு தகப்பனுடைய நினைவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் நினைப்பார், என்னை விட என் பிள்ளை பெரிய ஆளாக வரணும். ஒரு உண்மையான தகப்பனுடைய நினைவு, தாயுடைய நினைவு எப்படி இருக்கும்? என்னை விட என் பிள்ளை உயர்வாக வரணும். ரெண்டாவது ஒன்று நினைப்பார், அதான் பிரச்சனை. வாழ்க்கையில் நான் செஞ்ச தப்பை என் பிள்ளை செஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் டார்ச்சர். ஒருவேளை டீனேஜில் வாலிப பிள்ளைங்க இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் எங்கள் அப்பா என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அம்மா ஏன் ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஐயா, அவங்க மட்டும்தான் நீ அவங்களோட பெரிய ஆளாக வரும்னு நினைப்பாங்க. விளக்குதான் இல்லைங்களா? வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அவங்க வளர்ந்த விதத்தில் பலவிதமான தவறுகளை செய்து இழப்புகளை சந்தித்து அடி வாங்கி மிதி வாங்கி வந்து நிற்கிறாங்க. அந்த பாடும் உபத்திரம் உனக்கு வேண்டாங்கிறதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஒன்றுனா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க பிரதர் இப்படி இரு அப்படி இரு, ஏன் சொல்கிறாங்க பிரதர்? அவங்க நிறைய பட்டுட்டாங்க, அதனால் நீ படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை நமக்கு சொல்ல முடியும். என்ன சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான். எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நல்ல ஆண்டவர். யோசிங்க, நான் செஞ்ச கிரிகள் அல்ல, என்னை விட பெரிய கிரிகளோட செய்வான்னார். அப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன பிரதர்? ஐயா, அது ரொம்ப பெருசு. உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறத விட அது உயர்வானது. நீங்கள் உங்களை குறித்து நினைக்கிற நினைவை விட அது மிக மிக உயர்வானது. அது எட்ட முடியுமா பிரதர்? எட்ட முடியும்.
தேவனாய் கர்த்தருக்கு என்ன பிரதர், நீ சரியானபடி கர்த்தரை தேர்ந்தெடுத்து ஓடணுன்னா உன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதத்தை பற்றி அவர் கவலைப்பட போகிறதே இல்லை. என்னங்க, அந்த ஊழியக்கார் பென்சில் போகிறார், இந்த ஊழியக்கார் BMW போகிறாருன்னு 1000 சொல்லுவாங்க. அவர் நேராக பென்சில் போய் அங்கே ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள் நடத்திட்டு போயிடுவார். இப்போ கர்த்தர் கேட்பார், டே ஒரு பென்ஸ் போதுமா, இன்னொன்று வேணுமான்னு கேட்பார். நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் என்னென்னு. அவர் பென்சில் போகிறார், அவருக்கு அது தேவையா அப்படி நீங்கள் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு மாதம் 5000 கிலோமீட்டர் கார் ஓட்டுறேன். ஒருத்தன் வருஷம் ஃபுல்லாக ஓட்டினாலும் 2000 கிலோமீட்டருக்கு மேலே நினச்ச மாட்டான் காரை. அப்போ ஒரு மாதம் 5000 கிலோமீட்டர் கார் ஓட்டினா வருஷத்துக்கு எவ்வளோ ஓடும்? 60000 கிலோமீட்டர் ஓடும். அப்போது எனக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்க கார் மாற்றணும். அண்ணன் அடிக்கடி கார் மாற்றிக்கிட்டே இருப்பார். அப்படின்னா கர்த்தர் சொல்ல, நீ ஓட்டுறியா அப்படின்னு கேட்பார்ல, நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்போ வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கிட்டு தான் வந்தேன். அதுக்கு ஃபாஸ்டேக் ஒட்டலை. அவன்கிட்ட அந்த ஃபாஸ்டேக்காக நின்று போட்டோன்னே எப்போ அதில் ஆட் ஆன் பண்ணுனேன். அவன் வந்து என்னோட இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னென்ன லைனாக இவ்வளோ கார் டீஆக்டிவேட் ஆகிருக்கு, இவ்வளோ கார் யூஸ் பண்ணியிருக்கலான்னா. ஆமாயா, சகோதரி சாட்சி சொல்லும்போது சொன்னாங்களே எனக்கு காரை குறித்து ஒரு ஆசைன்னு. அப்போ யோசிக்கிட்டே இருந்தேன். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம சரியாக ஓடணுன்னா அவருக்கு நான் கார் வச்சுருக்கல பெரிய, அவர் அதுக்காக பாரப்பட போகிறாரா? என்ன காரில் போகிறேன்னு கவலைப்பட போகிறாரா? இது எதில் வேணால் வாடா, நான் செய்ய வேண்டிய வேலை செய்யணும் தானே சொல்லுவார். நீ வேகமாக வான்னு சொல்லுவார். அவருக்கு எதுக்கு பிரதர் இங்கேருந்து ட்ரெயின்லேயே போகலாம்ல ஜார்க்கண்டுக்கு இன்னிங்கன்னா, அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி நடந்தே வரலான்னு கூட சொல்லுவீங்க. செங்கல்பட்டுக்கு நான் வர முடியுமா? ட்ரெயின்லேயே வர வேண்டியதானே. ஆமாயா, ஒரு நாள் ஒரு ஊழியத்தை செய்யலாமே தவிர அடுத்தடுத்த பணிகள் என்ன செய்ய முடியாது. கர்த்தர் என்ன பார்ப்பாரு, அப்பா என் மகன் வேகமாக ஓடுறான், இன்றைக்கி 4 வேலையை முடிச்சுட்டு வந்துருக்கிறான், என் மகன் மற்றவங்க மாதிரி வருத்தப்பட்டுறாதீங்க, மொபைல் ஃபோனில் ஊழியம் பண்ணல. களத்துக்கு போகணும், ஆத்து மக்களை சந்திக்கணும், பல முறை சந்திக்கணும், பல முறை ஓடணும். அப்போ தான் அதான் ஊழியம். தேவன் அதான் விரும்புகிறாரு. அப்போ இந்த ஓட்டத்துக்கு கர்த்தர் சொல்வார், ஐயா நீ என்ன வேணால் வச்சுக்கிடா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, சந்துக்குள்ளே போறியா பைக்கில் போ, அடுத்த முறை போறியா ஆட்டோவில் போ, தூரமாக போறியா பென்ஸில் போ, BMW போ, எதில் வேணால் போ. அதெல்லாம் என்ன இதுவரை என்கிட்ட இல்லை. வார்த்தையை கவனிக்கணும், இதுவரை என்கிட்ட இல்லை. கர்த்தர் தந்தால் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல விலையும் கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு பிரதர், அவருடைய எண்ணம் என்ன, நீ ஓடணும் உழைக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவனண்டை ஜனங்களை நான் திருப்பணும். அப்போ தேவனாய் கர்த்தர் அழகாக சொல்ல, உங்களை குறித்து நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் தேவனாய் கர்த்தர் பெருசாக தான் நினைப்பார், உயர்வாக தான் நினைப்பார். அதை மறந்துடாதீங்க. அதை விட உயர்வாக தான் நினைப்பாரே தவிர நீங்கள் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நலமானதை நீங்கள் உயர்ந்திருப்பதை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். அதனுடைய எதிர்பார்ப்பு என்ன, கொஞ்சம் மனம் திரும்புவதற்கு வாப்பா, என் பிள்ளை என்கிற அடையாளத்தோடு இருந்தா. கடைசியை சொல்லி முடிக்கிறேன். 3வது 10, 11 வசனங்கள். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்ல, ஐயா என் வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் உள்ள வராது. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிற வார்த்தை இருக்குதுன்னா அதை கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார்னா, வெளியே வந்த வார்த்தை அவர் என்ன சித்தம் கொண்டாரோ, அவர் என்ன விரும்பினாரோ அதை உங்களுக்குள்ள நடப்பிக்காமல் அவர் இடத்துல திரும்பாது. நீங்க விரும்பினதை நடப்பிக்குமா அதுக்கு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் கர்த்தர் விரும்பினதை, தேவன் சித்தம் கொண்டதை உங்களுக்குள்ள நடப்பிக்காமல் அவரிடம் திரும்பாது. நான் சொல்ல அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறார் வசனத்தை. எவ்வளோ வாசிக்கிறீங்க, எவ்வளோ அதன் மேலே ஆர்வமாக இருக்கிறீங்க. டெய்லி 2 முறை ஜெபிக்கிறேன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிற ஆலோசனை, நீ ஜெபமே பண்ணாட்டி கூட பரவாயில்லடா, ஒழுங்காக பைபிள் வாசி. அதிகப்படியாக என்ன ஜெபம் பண்ணிட போகிறோம்? உங்களுடைய தேவையெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் எத்தனை நிமிஷம் உங்கள் தேவையை சொல்கிறதுக்கு பிடிக்கும்? ஒரு 30 செகண்ட், ஒரு 1 மினிட், ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே கிடையாது.
உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை நீங்கள் பட்டியல் போடுங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே கிடையாதுங்க. அவ்வளோதான் நம்ம தேவை. அதுக்கு தான் அவ்வளோ புலம்புறோம். அந்த 2 நிமிஷம் என்னுடைய தேவையை பட்டியல் போட்டு அந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரமண்டல் இருக்கிற ஜெபம், அந்த பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி ஸ்டார்ட் பண்ண தான் போகும். நடுவில் நிறுத்தினா என்ன ஆயிரும்? ஸ்டக் ஆயிரும். ஜெபம் பண்ணும்போது என்ன வார்த்தையை கொண்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே வார்த்தையை கொண்டு தான் தொடங்குவாங்க. எப்படி முடிப்பாங்களோ அப்படியே தான் முடிப்பாங்க. கொஞ்சம் மாற்றி முடிச்சுட்டா எகெயின் ஸ்டார்ட் பண்ணி எகெயின் முடிக்கணும். இது பழக்கத்தின் அடிப்படையில். எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன பையன் உண்டு. அவன் ஸ்கூலுக்கு சேர்றதுக்கு முன்னாடின்னு சொல்லுவான், அங்கிள் எங்கள் அம்மா எப்படி ஜெபம் பண்ணாங்க சொல்லட்டுமாம்பா, எங்கள் பாட்டி எப்படி ஜெயிப்பாங்க சொல்லட்டுமாம்பா. சரிம்போ. அவர் அப்படியே அவங்க பாட்டி என்ன அந்நிய பாஷை பேசுவாங்களோ அதையே சொல்லி ஜெபம் பண்ணுவான். அவங்க அம்மா பேசுகிற அதே அந்நிய பாஷையை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுவான். இப்போ அவனை கர்த்தர் ஆவியில் நிரப்பிட்டான்னு சொல்லவா? ஆலயத்துக்கு போகிறேயா, வாரந்தோறும் போகலனாலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம உட்கார்ற இடத்த விட்டு வேறு இடத்துல உட்காந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த சர்வீஸ் அட்டன் பண்ண ஃபீலே இருக்காது இருக்கிறீங்க இல்லையா? இந்த தூண் பக்கத்தில் அந்த அண்ணன் இருப்பார், அந்த சேரில் அந்த அண்ணன் இருப்பார், சர்ச்சில் பட்டா போட்டு கொடுத்த மாதிரி அந்த சோறு இடம்லாம் அது மாதிரி உட்காந்தா அவங்களுக்கு ஃபீல் கிடைக்கலையா? அது ஏன் கிடைக்கல? அப்போ நீ வந்திருக்கு பழக்க தோஷம் தானே. நீ எங்கே உட்காந்து இருந்தாலும் அந்த ஃபீல் கிடைக்கணும்ல. கர்த்தருடைய வார்த்தை கூட இடைப்படணும்ல. அப்போ என்ன பிரதர், ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் ஓடக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய ஜெபம்லாம் பெரும்பாலும் ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் சோமணி பழகிட்டோம். அதே கட 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 கடன் ஒப்பிச்சுட்டு எழுப்பி போகிறது. அதுக்குதான் நான் சொல்கிறது, ஐயா நீ ஜெபிக்கிறத குறைச்சாலும் பரவாயில்ல, நல்லா பைபிள் ரீட் பண்ணு. புரியல பிரதர், புரியலனாலும் ரீட் பண்ணு. 10 முறை ரீட் பண்ணு, பரவாயில்ல. ஒரு காலம் புரியும், ஒரு கட்டத்தில் புரியும். புரியாமல் எங்கே போகுது? ஆண்டோடைய சோமன்ட்டு கேட்டிங்கன்னா சொல்லித்தர போகிறார். இதான் நான் எழுதியிருக்கிறேன்னு நினச்சி போகிறாரு. அவர் சொல்லித்தர போகிறாரு. அப்புறம் நமக்கு புரியாதுக்கா பைபிளை கொடுத்துருக்காரு? புரியறதுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. இதை வாசிப்பதில் வாசிடக்கூடாது என்பதில் மிகப்பெரிய தெளிவாக பிசாசு செயல்படுறான். அந்த வசனத்தை ஏன் விசுவாசிகள் விரும்பலை? அது குத்துது, குடையுது. சொற்பொழிவு அழகாக இருக்கும். நான் எப்பவும் சொல்லுவேன், போன முறை உங்கள்கிட்ட வரும்போது கூட சொன்னேன், சொற்பொழிவு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், அளவாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் தேவை செய்தி என்பது கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், குத்தும் குடையும். ஏன்னா அது எங்கேருந்து வருது? நான் சொற்பொழிவாற்ற வரல, தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன். தேவை செய்தி குத்தும் குடையும். ஆனால் அதைத்தான் நீங்கள் விரும்பணும். அந்த வசனம் வந்து உங்களுக்குள்ளே நிறைவேற்ற வேண்டியது என்ன செய்யும்? நிறைவேற்றும். போகிற பிரதர் ஒரு சபைக்கு, அங்கே என்னை ரொம்ப குத்துறாரு பாசு வேறு வேலை இல்லை பாருங்கள். உங்களுக்கு குத்துறதான் வேலை. அவருக்கு ஒரு வேலையே கிடையாது. குத்துதுன்னா சரியான இடத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். குத்தலைன்னா நீ சரியான இடத்துல இல்லைன்னு அர்த்தம். இப்போ தேவ செய்தி அப்படிங்கும்போது அது வார்த்தை அடங்கியது. வசனம் என்ன செய்யுது பிரதர்? வெளிவந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுது. இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்குள் நிறைவேறும். நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக கர்த்தருக்கு கீர்த்தியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குவார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில். ஆசீர்வாதம் 3 டைப் தான். 1 பூமிக்குரியது, 2வது ஆவிக்குரியது, 3வது சரீரத்துக்குரியது. இந்த 3 ஃபுல்லாக இருந்தால் நான் ஹாப்பி. இந்த 3ஐயும் கொடுக்கத்தக்கதான திட்டம் தேவ கரத்தில் இருக்குது. எங்கே நான் சொல்கிறேன், பூமிக்குரியது, ஆவிக்குரியது, சரீரத்துக்குரியது. இந்த 3ல் எது மிஸ் ஆனாலும் பாடுதான். எது மிஸ் ஆனாலும் பாடுதான். ஆனால் கர்த்தர் நடுவில் தாங்குறார். கடந்த 5 வருஷமாக ஹார்ட் ப்ராப்ளம், எனக்கு க்யூர் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கும்பகோணத்தில் எங்களுடைய மிஷனரி ஃபீல்டுக்கு போகிற இடத்துல திரும்ப அங்கே பிளவினப்பட்டு அங்கே இருக்கிற அன்னை ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் முதல் முறை போய் தங்கினேன். அங்கே அட்மிட்டு. அங்கேருந்து வந்து காவேரி அட்மிட்டு. அங்கே அட்மிட் ஆகி வெளியே வந்த உடனே 2 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு புறஜாதி குடும்பத்தை நான் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் எனக்கு இருந்தது. சொல்லியிருந்தேன் கும்பகோணம் வருவேன், வரும்போது இந்த டேட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். ஹாஸ்பிட்டலேருந்து எழும்பி அந்த வீட்டை போய் சந்தித்து ஜோம் பண்ணிட்டு தான் சென்னை ரிட்டர்ன் ஆனேன். பெருமைக்கு சொல்ல, கர்த்தருக்குள்ள அப்படி நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நீங்களும் இருக்குன்னு நினச்சி நான் சொல்கிறேன். நான் காரணம் சொல்லலாம் இல்லையா? வந்தேன், திடீர்னு சிக்காயிட்டேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறேன், அடுத்த முறை வரும்போது உங்களை பார்க்குறேன்னு சொல்லலாம் இல்லையா?
கேள்வி புரியுதா இல்லையா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீசன் தானே. ஆனால் போய் பார்க்குறேன், அப்போ அங்கே இருக்கிற கட்டுகளை தேவன் உடைக்கிறார். அங்கே ஒரு பாட்டியமாக இருக்குது, 15 வருஷமாக காலில் கரப்பான், அதில் ரத்தம் சீல் வடிஞ்சிட்டு இருக்குது. ஷோ பண்ணிட்டு வந்த 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. அங்கேருந்து மிஷினரி ஃபோன் பண்ணார், ஐயா உன்னை ஊழியக்காரரை கூட்டுவானே, நீ சாமியவே கூப்பிட்டு வந்துட்டேன்னுச்சான் அந்த அம்மா. அவர் சொன்னார், அப்படிலாம் சொல்லக்கூடாது, இது நாங்கள் கிறிஸ்தவமாக இருக்கோம், நாங்கள்லாம் சாமி கிடையாது, யார் தான் ஆண்டவர் தான் நீ வணங்கணும் எல்லாம் சொல்லிச்சு. அந்த பாட்டியமாக சொல்லிச்சு. அந்த ஐயா தள்ள கை வச்சு போயிட்டார். இனிமேட்டு யார் கையும் வைக்க விட மாட்டேன்னுச்சான். அதுக்கு மேலே ஒருபடி போய் இனி நான் குளிக்கவே மாட்டேன்னுச்சான். நான் சொன்னேன், எப்போ அது நாட்டுக்கு ஆபத்து, போல அந்த அம்மாவை நல்லா குளிக்க சொல்லு. அந்த கிராமத்துக்கு என்னது பாட்டியம்மானால ஆபத்து வந்துடுற போது முதல்ல போய் நல்லா குளிக்க சொல்லு அப்படின்னு. அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் வேணா ஒருவேளை அதுக்கு அறிந்த வகையில் சில வார்த்தைகளை சொல்லுது. ஆனால் தேவன் கிரியைகளை நடப்பிக்கிறார்ல, பலவீனமான பாண்டம் தான். காலையில் 13 மாத்திரை, மத்தியானம் 4, நைட்டு 9 மாத்திரை நான் சாப்பிட்றேன். அவ்வளோ வியாதி இருக்குல்ல. ஆனால் தேவன் எந்த நோக்கத்தையும் எங்கேயும் தடை பண்ணதே இல்லை. எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்ற தேவையான பலனை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை பாடல் வேலை நடத்திட்டு இருக்கும்போது சகோதரர் சொன்னார், ஐயா இருதயத்தில் சர்ஜரி பண்ணியிருக்கிறான கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவன்ட்டு டாக்டர் சொல்ல முதல் அறிவுரை என்ன தெரியுமா? சத்தமாக பேசக்கூடாது. நாங்கள் குசுன்னு பேசிட்டு எப்படி ஊழியம் செய்ய? சில நேரம் அந்த ஒரு ஸ்பீடு வரும்போது, சில அந்த கோபம் பாவத்தை குறித்து பேசும்போது கோபம் வரும்போது எங்களை அறியாமல் கத்துறோம், அவ்வளோ டென்ஷன் ஆகிறோம். ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிறார். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, சாட்சியாக நான் சொல்கிறேன். அப்போ எல்லா பாண்டும் பலவீனமாக தான் இருக்குது, அது அப்படி தான் போராடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் சில நேரத்தில் ஊழியக்காரர்களை தோணுது, நம்ம கஷ்டப்பட்டோயா, பிள்ளைங்களாவது என்ன செய்யட்டும், நல்லா இருக்கட்டும் தோணுது. ஆனால் அந்த தோன்ற எண்ணம் சரியானதல்ல. கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? பிரதர், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் ஊழியம் பண்ணோம், எவன் நக்கல் அடித்தாலும் கவலை இல்லை. 2009 நான் என் நண்பர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்தோம். அந்த நண்பர்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட மிஷன் ஸ்தாபனத்தோடு ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. நான் சொன்னேன், எழுதி வச்சுக்க, இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ இவருடைய பிள்ளைகள் 4 பேர் ஊழியத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அவரால் எந்த பொறுப்பையும் ஊழியத்தை கொடுக்க முடியாது பிள்ளைகளுக்கு. ஏன்னா பேசுனதெல்லாம் முன்னாடி வந்து என்ன செய்யும், நிற்கும்ல. சரியானதா பிரதர்? உங்களை பார்த்து ஊழியம் பண்ணுன்னு சொல்கிறேன், அப்போ என் பையனை பார்த்து என்ன சொல்லணும்? உங்களை பார்க்குற கர்த்தருக்காக இதாக பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க, ஆத்மா ரட்சிப்புக்கு பாடுபடுங்க நான் சொல்கிறேன். என் பையனை பார்த்து என்ன சொல்லணும்? ஊழியம் பண்ணாதுன்னு சொல்லணுமா? என்னங்க, எல்லா ஊழியக்கார நிலைமையும் அதுதான். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்படி தான் தேவன் விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட ஏன்னா அந்த வசனத்தை ஆவியான ஏவுறபடினால் ஒரே ஒரு வசனத்தை வாசி ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனம். ஒருவேளை இது யாருக்காக பேசுகிறாரு தெரியாது, தான் நான் சொல்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனம். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாக தசமபாகம் கொடுத்தான். அப்படி சொல்ற ஒரு வேத வசனம், என் வார்த்தை இல்லை. இப்போ எபிரேயர் எழுதிய ஆசிரியர் எபிரேயர் எழுதும் போது லேவி உயிரோடு இருந்தாரா? சரிங்க, லேவியோட பிள்ளை இருந்திருக்குமா, அல்லது லேவியோட எத்தனாவது தலைமுறை எபிரேயர் எழுதும் போது இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வர, மனுஷன் உருவாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வர சுமார் எத்தனை வருஷம்? 4000 வருஷம். 4000 வருஷம். இப்போ கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 வருஷம். மனுஷனை உருவாக்கி 6000 வருஷம். பூமி படைக்கப்பட்டு எவ்வளோ நாளும் தெரியாது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பிறகு பூமியை பற்றி இப்படி ஆராய்ச்சிருக்கு, இந்த மலை இத்தனை லட்சம் வருஷம் ஆச்சுன்றாங்க, இந்த மரம் இத்தனை லட்சம் வருஷம் ஆச்சுன்றாங்க, டைனோசர் ஒன்று இருந்திருக்குது அதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு, அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் மனுஷன் படைக்கப்பட்டு 6000 வருஷம் பைபிள் படி. 4000 வருஷத்துக்கு பின்னாடி சுமார் எத்தனாவது தலைமுறை லேவியோட தரம் இருந்திருக்கும் கணக்கு போட்டுடுங்க. இப்போ அதுக்கு 2000 ஆயிடுச்சு. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்தது ஆதியாகமம் 14. அப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இருந்துச்சா? எந்த குழந்தையும் பிறக்கலை. இப்போ மெல்கிசேதேக்கு தசமபாகத்தை எடுத்து கொடுக்குறார் யாரு? ஆபிரகாம். எபிரேயர் எழுதிய ஆசிரியர் எபிரேயர் எழுதும்போது லேவி தசமபாகம் வாங்குகிற நிலையில் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? லேவி கோத்திரத்தை கர்த்தர் ஊழியத்திற்கென்று தேர்ந்தெடுத்து தசமபாகம் வாங்குகிற நிலையில் வச்சிருக்கிறார். இப்போ வாங்குறான்.
அதை சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஐயா இப்ப வாங்குற இவன் இருக்கான் பத்தியா, இவன் ஆபிரகாமுக்குள்ள இருந்து தசமா கொடுத்தான்றார். பிள்ளையே பிறக்கலங்க, ஆனா இத்தனாவது தலைமுறையை பிறந்த லேவி ஆபிரகாமுடைய அறைக்குள் இருந்தான்னு வசனம் சொல்லுது. நீங்க செய்யற ஊழியம், நீங்க கொடுக்குற காணிக்கை, நீங்க கர்த்தருக்காக செய்யற எல்லாமே கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். உங்களால உங்க பிள்ளை பேரன் கர்த்தர் ஆயுசுனால கூட்டினாருன்னா பேரனுக்கு பிறக்கிற பிள்ளை வேணா பார்ப்பீங்க, அதுக்கு மேல பார்க்க வாய்ப்பு இல்லை. அதுவே பார்க்க முடியுமான்னு தெரியாது. பையனை பார்த்துருப்பீங்க, மகளை பார்த்துருப்பீங்க, பேரன் பேத்தியை பார்த்துருப்பீங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாருன்னா பேரனுக்கு பிறக்கிற பிள்ளையை பார்ப்பீங்க. ஆனால் 100வது 200வது தலைமுறையில் கர்த்தர் பார்க்குறாரு, அது உனக்கு தான் வந்துச்சுன்றார். நீ அன்றைக்கு கர்த்தருக்கு செஞ்சதை அவன் பலனை அனுபவிக்கிறான்றாரு. நான் சொல்ல, வசனம் சொல்லுது. அப்போ எவ்வளோ ஆழமாக தேவன் பார்க்கிறாரு. அப்போ கர்த்தருக்குள்ளே வாழுகிற வாழ்க்கை உங்களுக்காக மட்டும் நீங்கள் வாழலை, 100வது 200வது தலைமுறை வரை வாழ்றீங்க. விளங்கிக் கொள்ளுங்க, கர்த்தர் அதுவரை உங்களுக்கான பலனை தரார். அப்போ உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எப்படி நடத்தணும்? ஐயா நான் எப்படி கர்த்தருக்கு செய்கிறேன்னா அதை விட நீ அதிகமாக செய்யணுண்டா, ஊழியம் பண்ணணுண்டா, தேவனுக்காக என்ன செய்யணும், ஓடணுண்டா. அப்படி தான் நம்ம ஊக்குவிக்க முடியும், பயிற்சிவிக்க முடியும். குறை இருக்குமா பிரதர்? எல்லா பிள்ளைகளும் குறையை கடன் தான் வரும். பிளஸிங் ஸ்டான்லி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பறந்து விழுந்து அப்படி ஊழியத்தோடு இருந்தாரா? இல்லையே, உலக பிரகாரமாக இருந்தார். பிரதருக்கு ஒரு விதமாக ஆண்டவர் ஒரு அடியை போட்டார், இன்றைக்கி சாட்சி சொல்ல வச்சுருக்கிறாரு. எனக்கு ஒரு விதமாக அடியை போட்டார், நொறுக்குனார். இப்போ தற்கொலை பண்ண ஓடுறான்னாரு. ஓடிக்கிட்டு இருக்கிற என்ன மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காரு. பறந்துகளிலிருந்து நான் கரெக்டாக இருந்திருக்கிறேன் பிரதர், ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. அப்போ என் பிள்ளை அதுக்கும் உலகெல்லாம் சில பாதிப்பு உண்டு பண்ணும், சில காரியத்தெல்லாம் உருவாக்கும். இப்போ தான் அவன் 10th படிக்கிறான், சின்ன பிள்ளை தான். ஆனால் ஊழியத்துக்கு நான் கொண்டு வரேன்னு அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் உள்ளே வந்து நுழையும், சில போராட்டம்லாம் போராடும். அதுக்கு பிறகு தேவன் திடப்படுத்தி என்ன செய்வார்? இன்னைக்கு எதாவது புரியுதா இல்லையா? நிற்க வைப்பார். ஆனால் என்னுடைய எண்ணம், என்னுடைய வாஞ்சை கர்த்தருக்காக வாழணும், அவருடைய வசனத்துக்காக வாழணும், மனம் திரும்பி வாழணும், கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்துருக்கணும். செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை அவருக்கு கீர்த்தியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக வைப்பார். கனமுள்ள கர்த்தருடைய சமூகத்தினரை நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த மாலை வேளையில் வந்து அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம், வெளிவந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் உம்மிடத்தில் திரும்பாது. நீர் எதை விரும்பி அனுப்பினீரோ அது நிறைவேற்றப்படும். மனம் திரும்பி தேவனை பட்சமாய் கொண்டு வருகிற அந்த கிருபைகளை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். என்னை குறித்து தேவன் உயர்வாகவே நினைத்திருப்பார் என்று கவலைப்படாதபடி விசுவாசிகளாய் வாழட்டும், விசுவாசத்தோடு காணப்படட்டும். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். தேவனாய் கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென்.